குட் மார்னிங் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா 11/8 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஓகேவா? ஸோ நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே அன்றைக்கி வந்து மார்க்கெட்டு எப்படி ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொன்னால் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே, சென்செக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ளாட் ரேஞ்சுக்கு தான் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு 5 to 10 மினிட்ஸ் வந்து மார்க்கெட் டைரக்ஷன் நம்ம வந்து பிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெகுலராகவே இப்போ வந்து ஒரு ரேஞ்சு பவுண்டில் தான் வந்து மார்க்கெட் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டு. ஸோ நேற்றுக்கு எந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆச்சோ அதே இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து நிஃப்டி வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது நம்மளுக்கான ட்ரேடிங் பிளான் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கான செட்டப் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் வந்து எப்படி வைக்கிது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து கால் சைடா புட் சைடாங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னு சொன்னால், மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் கால் சைடு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரிடிக்ஷன். அதாவது நம்மளோட ட்ரேடு எப்படி எந்த சைடு பிளான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து கால் சைடு தான் பிளான் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ 2-3 நாளாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க மார்க்கெட்டை அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்ம்டாக மார்க்கெட் என்ன இருக்கும், நேற்றுக்கு இவ்வளோ தூரம் இறங்குனதுக்கு கொஞ்சமாக ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கும். ஆனால் மார்க்கெட்டில் நடந்தது வேறு. எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து கீழே வந்துச்சோ அதே அளவுக்கு ரெக்கவர் ஆகி மேலே போய் சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லாஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பையர்ஸ், அதாவது மார்க்கெட் வந்து அகைன் வந்து மேலே போகும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பையர்ஸ், அதாவது இங்கே வந்து மார்க்கெட் இதுக்கு மேலே தான் போகும்னு சொல்லி எடுத்த பையர்ஸு அவங்களோட ஸ்டாப் லாஸையுமே வந்து மேக்ஸிமம் வந்து ஹிட் பண்ணிருச்சு லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் கன்ஃபார்ம்டாக இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் அப்படிங்கிறது என்னோட ப்ரிடிக்ஷன். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம செட்டப் வந்து கிடச்சின்னு சொன்னால் மட்டும் நம்ம வந்து நிஃப்டியில் வந்து இன்றைக்கி கால் சைடு ட்ரேடு வந்து எடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ்பைரிங்கிறதுனால கொஞ்சம் வாலட்டைல் வந்து வேகமாக இருக்கும். ஸோ இந்த வாலட்டிலிட்டி இருக்கும்போது நம்ம கரெக்டான டைரெக்ஷனில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்க முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் ஃப்ளாட்டு தான், சேம் சினாரியோ தான். நம்ம இப்போ நிஃப்டியில் என்ன சொன்னோமோ அதே சேம் சினாரியோ தான். ஸோ 9:15 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நம்மளுக்கு எப்படி வைக்கிது அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே வந்து பெரிய ஒரு ரெட் கேண்டில் தான் வந்து வைக்கிது. சென்செக்ஸ் பார்த்தோன்னு சொன்னாலும் பெரிய ரெட் கேண்டில் தான் வைக்கிது. ஸோ க்ளோசிங் எப்படி ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கான ட்ரேடை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நல்ல ஒரு பெரிய கேண்டில் பேங்க் நிஃப்டி, நிஃப்டியுமே ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பெரிய கேண்டில் தான். சென்செக்ஸுமே நல்ல ஒரு பெரிய கேண்டில். ஸோ மூணுமே நல்ல ஒரு பெரிய கேண்டில் தான். ஸோ நம்மளுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா தெரியும், புட்ஸ் எடுக்கான ப்ரீமியம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டு கிடைக்கல. ஓகேங்களா? ரீட்ரேஸ்மெண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ உடனே என்ட்ரி ஆக முடியாது. ஸோ நம்மளுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சின்னு சொன்னால் நம்ம வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். ஸோ 3 இண்டெக்ஸ்லேயுமே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் சுத்தமாக இல்லை. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கான என்ட்ரி கிடைக்குதான்ட்டு. ஸோ புட் சைடோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல செமையாக இங்கே 24,700 ப்ரீமியம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கான செட்டப் வந்து கரெக்டாக பண்ணலை. நம்ம செட்டப்பில் வந்து கேண்டில் வந்து வரலை. ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ 3வது கேண்டில்லையாவது நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம்.
மூணாவது கேண்டுமே ரீட்ரேஸ்மெண்ட்டு கிடைக்கலை. ஸோ ப்ரீமியம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கான கரெக்டான செட்டப் கிடைச்சா மட்டும் நம்ம வந்து ட்ரேடில் என்ட்ரி ஆகணும். ஸோ இதுதான் நம்மளோட ரூலு. அவசரப்பட்டு போகுது கிளமாற போகுது புட் சைடை உடனே எடுத்து நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவசரப்பட்டு எடுத்தோம்னு சொன்னால் வேறு பெரிய லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்து பொறுமையாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ தேர்டு கேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது. ஓகே, ஆனாலும் ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட்டு கிடைக்கல. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து நாலாவது கேண்டில் வந்து லைட்டாக ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்குது. நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லேயும் இன்னும் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்கல. ஒன்றுலையுமே ஒன்றும் கிடைக்கல, பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கான ட்ரேடு பிளான் கரெக்டாக செட்டப் கரெக்டாக அமைஞ்சால் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ட்ரேடு எடுக்கிறோம். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், ஃபஸ்ட்டு 3 கேண்டில் வந்து ரெட்டாகவே வச்சுட்டு நாலாவது கேண்டில் லைட்டாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு. ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கொஞ்சமாக அட்லீஸ்ட் இந்த இவ்வளோ தூரத்துக்காவது போய் திரும்ப வந்துருதுன்னு சொன்னால் நம்ம வந்து கண்டிப்பாக புட் சைடில் வந்து நம்மளுக்கான என்ட்ரி கிடச்சிருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து சுத்தமாக நம்மளுக்கு சான்ஸே தராமல் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் நல்லாவே ஒரு புட் சைடு மூவ்மெண்ட்டு ஃபஸ்ட் 5 நிமிஷத்துலேயே கொடுத்துட்டு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி வரச்சிலே கிட்டத்தட்ட ஒரு 175 வச்சிங்களேன். 175லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 210 வரை மார்க்கெட் வந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 35 பாயிண்ட் நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட் நல்லாவே கிடச்சிருக்கும். ஆனாலும் நான் வந்து ட்ரேடில் என்ட்ரி ஆகலை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நம்மளுக்கான செட்டப் வந்து இங்கே வரல. ஸோ அதனால் நான் வந்து என்ட்ரி ஆகலை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் வேகமாக இறங்கிச்சோ இப்போ இந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆகி மார்க்கெட் கண்டிப்பாக நம்மளோட 50% வரையாவது ஃபஸ்ட் கேண்டிலோட ஃபஸ்ட்டு 2 கேண்டிலோட 50% வரையாவது போகும் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் கால் சைடு வந்து ஒரு 24,300 கால் ஆப்ஷனில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னு சொன்னால் என்ட்ரி ஆகலான் இருக்கேன். ஸோ ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ 3 இண்டெக்ஸுமே வந்து ரிவர்சல் ஆகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக கால் சைடு மேலே போகும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை. ஸோ நான் வந்து கால் சைடு என்ட்ரி ஆகிறேன். ஓகே, பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ என்ட்ரி ஆயாச்சு. நம்மளுக்கு இங்கேருந்து நம்ம நினச்சது மாதிரி மார்க்கெட் மேலே வருதா, அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ரேஞ்சை உடச்சி கீழே போயிருச்சுன்னு சொன்னால் அதே நம்ம வந்து என்ன பண்ணலான்னு சொன்னால் ஸ்டாப் லாஸை வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 300 பக்கம் நம்மளுக்கு லாஸ் தான் போயிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 500 பக்கம் நம்மளுக்கு வந்து லாஸ் போயிருச்சு. ஸோ இந்த ரேஞ்சை உடச்சி, அதாவது இந்த ஆல்ரெடி இப்போ டே லோ வச்சிருக்கு இல்லையா, இதை உடச்சி மார்க்கெட் வந்து வந்துருச்சுன்னு சொன்னால் வந்து க்ளோஸ் வச்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்து வெளியே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 600 700 பக்கம் லாஸில் தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1000 பக்கம் லாஸ் போயிருச்சு. ஓகே, ஓகே, உடச்சி வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ அதனால் நான் வந்து
ஸோ அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் எப்படி வைக்கிது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வந்து எக்ஸிட் ஆகிடலான் இருக்கேன். ஸோ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகுது, இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஸ்டெயின் ஆகுது. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து கீழே தான் வந்துட்டுருக்கு. ஸோ நான் வந்து எக்ஸிட் ஆயிடலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஒரு 1 மினிட் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ரிவர்சல் ஆகி மேலே போகிற மாதிரி இருந்தோன்னா கண்டிப்பாக மேலே போயிடும். அப்படி இல்லை இது கீழே வருது, திரும்ப அகைன் வந்து ஒரு 1000 ரூபா நம்மளுக்கு லாஸ் வருது அப்படிங்கிறச்சுன்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 2 கிரீன் கேண்டில் வச்சு மேலே வந்தனாலே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து லாஸ் வந்து ரெக்கவர் ஆகி ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் மார்க்கெட்டு வந்து அப் டவுன் தான் அடிக்கி அகைன் வந்து ஒரு 800-900 ரூபா லாஸில் வந்து வருது. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கான மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற, நம்மளுக்கு ப்ராஃபிட் தரதா லாஸ் தரதா ஸ்டாப் லாஸ் அடிக்குதாங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து என்ட்ரியான இடம் வந்து நம்ம கரெக்டாக தான் என்ட்ரி ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஒரு சஸ்டெயின் பண்ணி இந்த இடத்துல வரும்போது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கொடுக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக. ஸோ கொடுத்துட்டு அகைன் வந்து கீழே போகிறதா இருந்தால் அதிலிருந்து தான் வந்து மார்க்கெட் மறுபடியும் புட் சைடு போகும். ஸோ அந்த ரிவர்சலை கணக்கு பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்து சின்ன ப்ராஃபிட் தான், ஒரு 10-15-16 பாயிண்ட் தான் நம்ம வந்து எப்போவுமே ப்ராஃபிட் வந்து வைக்கிறோம். ஸோ ஜாஸ்தி போச்சுன்னா 20 பாயிண்ட். ஓகேவா? அந்த 20 பாயிண்ட் ஈஸியாக நம்மளுக்கு வந்து கிடைக்குங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து இந்த இடத்துல ரிவர்சல் ட்ரேடு வந்து எடுத்தேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட லாஜிக்கு. ஸோ இந்த ரிவர்சல் ட்ரேடில் வந்து நம்ம மார்க்கெட் வந்து ரிவர்சல் கொடுக்குறத யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். ஓகே, எடுத்ததுலேருந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஆப்போசிட்டாக தான் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 700-800 ரூபா லாஸில் தான் இருக்குது. ஸோ இது கவர் ஆகுதா இல்லைனா ஸ்டாப் லாஸ் போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இங்கே நிஃப்டி பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இதாக தான் இருக்குது. ஆனால் ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு ஓகே ப்ரீமியம் ஸ்டாப் ஆகுது. ஸோ ப்ரீமியம் ஸ்டாப் ஆச்சுன்னு சொன்னால் ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை, சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். ஓகேங்களா? ஸோ நான் நம்மளுக்கான இன்றைக்கான லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 ரூபா வந்து லாஸு. ஸோ ப்ரோக்கரேஜ் ஒரு 100 ரூபா போச்சுன்னா 1200 ரூபா வந்து நம்மளுக்கு லாஸு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இதுதான் நம்ம வந்து இப்போ என்ன எதிர்பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து நிறையா செல்லர்ஸ், அதாவது ஆல்ரெடி வந்து பையர்ஸ் வந்து வெளியே போயிருப்பாங்க. ஸோ செல்லர்ஸ் தான் வந்து என்ட்ரி ஆவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து செல்லர்ஸை தான் அட்ராக்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு. ஸோ செல்லர்ஸை அட்ராக்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்து கால் சைடு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி செல்லர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் வந்து கால் சைடு இந்த மாதிரி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணோம் ப்ரீ மார்க்கெட்லேயே. ஆனாலும் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல சஸ்டன் ஆகிட்டு இந்த இடத்துல இருந்து கொஞ்சமாக ரிவர்சல் போய் அகைன் கீழே வந்துட்டு அகைன் மேலே போகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து நான் வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நடந்துருச்சு. ஓகே, நம்மளுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து சின்ன ஸ்டாப் லாஸ். ஓகேவா? ஸோ ஒரு 1000 ரூபா ஸ்டாப் லாஸ், 1000 ரூபா டார்கெட் இருந்துச்சுல நம்மளுக்கான பாயிண்ட் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து எடுத்தேன். ஆனால் நம்ம நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். எக்ஸிட் ஆன பிறகு மார்க்கெட் வந்து திரும்ப போகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து சின்ன எக்ஸ்பைரி டே இன்னைக்கு எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் அடித்து கடைசியில் ஃபஸ்ட்டு ஒரு 15-30 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ்லாம் அடிச்சுட்டு அகைன் தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ எது கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இன்றைக்கி நான் ட்ரேடை வந்து முடிச்சுக்கலான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு லாஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? வீடியோவை கடைசி வரை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க. நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன், எந்த மாதிரி என்ட்ரி எடுக்கிறேன், எந்த மாதிரி எக்ஸிட் ஆகுறேன், ஸோ இதை வந்து நம்ம லிமிட் என்ன, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி.